ஒரு நிமிஷம். ரெக்கார்டிங் இன்புட்ஸ். ஓம் 18 19 அவ்யக்த இருந்தே ஒரு நிமிஷம். அவ்யக்தாத்யக்தய சர்வா व्यक्तय सर्वाः प्रभवन्त्यः रागमे ஏன் கட்டாருது? ராத்ர்யாகமே பிரலீயந்தே ராத்ர்யாகமே பிரலீயந்தே ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே तत्रैवाव्यक्तसंज्ञके तत्रैवाव्यक्तसंज्ञके भूतग्रामः स भूतग्रामः स एवायम् भूत्वा भूत्वा प्रलीयते भूत्वा भूत्वा प्रलीयते रात्र्यागमेव शः पार्थ रात्र्यागमेव शः पार्थ प्रभवत्यः रागमे இதுல படைப்பு, சிருஷ்டி, லயம் அதை பற்றிய சர்ச்சை. பூத கிராமம் பஞ்ச பூதங்களுடைய கூட்டம். பூத கிராமம் பூத கிராமச ஏவாயம். முதல்ல என்ன? அவ்யக்தாத்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே. ஹர ஆகமன். ஆகமனம்னா ஆகமனம் அப்படின்னா வருதல். ஹர அன்னைக்கு சொன்னது நம்ம அவ்யக்தாத்யக்தய சர்வாஹ பிரபவன் அஹ அஹஹ ஆகமம். அஹனா பகல். பகலுடைய ஆகமனம்னா வருதல். பகல் வருதல் எப்போ? சூரிய வெளிச்சம் போது. பிரம்மாவுடைய ராத்திரி கழிஞ்சு பிரம்மாவுடைய பகல் வரும்போது எல்லாம் அவ்யக்த நிலையில இருக்கக்கூடியதெல்லாம் வியக்தமாகிறது, சிருஷ்டிக்கப்படுகிறது. புதுசு இல்லை, புதிய சிருஷ்டி இல்லை, எல்லாம் அவ்யக்த நிலையில இருக்கு. அவ்யக்த நிலையிலேருந்து அவ்யக்தனா வெளிப்படாத நிலை, சூக்ஷ்மமா. வியக்தம்னா வெளிப்பட்ட நிலை. இப்படி விதைக்குள்ள மரம் இருக்கு, ஆனா அவ்யக்த ரூபத்துல இருக்கு. அந்த விதைக்குள்ள இருக்கிற மரம் விதையை உடைச்சுட்டு துளிர் விடும்போது அது வியக்தமாறுது, வெளிப்படுறது. இப்போ நம்ம விதையை உடைச்சு பார்த்தா உள்ள மரம் இருக்காது, அந்த துளிர் இருக்காது. ஆனா அது ஒண்ணுமில்லாத விதையிலிருந்து அது முளைக்கிறது. அந்த முளைக்கிறது அந்த இலையை தொட்டு பார்த்தா அவ்வளவு துளிரா இருக்கும், டெண்டரா இருக்கும், மிருதுவா இருக்கும். அது நம்ம கொஞ்சம் லேசா டைட்டா பிடிச்சாலே அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த டெண்டர் இலை அந்த விதைய கடினமான அந்த விதையுடைய ஓட்டை உடைச்சுன்னு வெளியில வருது. அதுதான் அதோடைய படைப்பு.
ஒரு புதிய விஷயம் உருவாகிறதுக்கான அதோடைய ரகசியம் அது பியூட்டி. அப்போ அந்த புதிய உயிர் வந்து வெளியில வருது, நமக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்ம கண்ணுக்கு காதுக்கு தெரியக்கூடிய விஷயம்தான் வியக்தம், வெளிப்படையானது வியக்தம். அவ்வியக்தம்ங்கிறது நம்மால பார்க்க முடியாதது, நம்மால அனுபவிக்க முடியாது, நம்முடைய கண்ணு காது நாக்கு மூக்கால அனுபவிக்க முடியாதது, அதுதான் அவ்வியக்தம். அவ்வியக்தாது வியக்தய சர்வாஹா, இதெல்லாம் அவ்வியக்திலிருந்து வியக்தமாகிறது. பிரபவந்தி அஹராகமே, பிரபவந்தி, பிரபவந்தினா மலர்றது, உருவாக்கப்படுறது. சிருஜந்தி, பிரபவந்தி. அஹஹ பகல் இன் ஆகமத்தோடு, ஆகமனம் சுகாகமனம், சுஸ்வாகதம், ஆகதம்னு சொல்லும். அந்த மாதிரி வருதலோடு புதிய உயிர்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன. அவ்யக்தாத்யக்தே சர்வாஹா பிரபவந்த்யஹராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சஞ்ஞிகே. ராத்திரி ஆகமே, ராத்திரி வந்த உடனே, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு, இது பிரம்மாவுடைய பகல் முடிந்து பிரம்மாவுடைய ராத்திரி வரும்போது, எத்தனை சஹஸ்ர யுக பரியந்தம், 1000 யுகங்களுக்கு பிறகு, சதுர்யுகங்களுக்கு பிறகு ராத்திரி வரும்போது எல்லாம் பிரலீயந்தே, லயமாகுதல். அப்படின்னா அதனுடைய மேக்னிஃபைடு வெர்ஷன், லயத்துடைய மேக்னிஃபைடு வெர்ஷன். லயம், நம்ம சங்கீதத்துல கூட லயம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்வரம், ராகம், தாளம், லயம். அந்த லயம்ங்கிறது என்னன்னா அப்படியே ஒரே சீரா போடக்கூடிய ஸ்பீடு. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம். இது ஒரு லயம். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. அப்படியே ஒரே சீரா லயம். அது வந்து மற்ற எங்கு டைவர்ஷனோ வெளியில வேற இடத்துக்கு போயிட்டு வரதோ இல்லாமல் ஒரே சீரா அதுலேயே இருப்பது, அதே ஸ்பீட்ல இருப்பது. அதே தான் நம்ம தூக்கத்துக்கு சொல்றோம், லயம், தூக்கம், லீன. அதே தான் மனசு ஃபுல்லா அதுல மூழ்குவது. அதே பிரலயம் அப்படின்னா இது மேக்னிஃபைடு, பெருசு. அதுதான் நம்ம மரணம்னு சொல்லக்கூடிய எல்லா உயிர்களுடைய முடிவு, யுகத்துடைய முடிவு. பிரலயம், பிரலீன, மகாலீன, அதெல்லாம். தத் லீன, அவனில் லயித்து விடுவது, தல்லீன. ஸோ ராத்திரியாகமே பிரலீயந்தே, எல்லாம் ராத்திரி வந்த உடனே அப்படியே அடங்கி போடும். தத்ரை வியக்த சஞ்ஞிகை, அவ்வியக்த நிலைக்கு மாறி போயிடுறது. நான் ஒரு திருப்பூர்ல ஒரு ஸ்கூலுக்கு போவேன், ராத்திரி அங்கே தங்குவேன் ரூம்ல. அங்கே தங்கினா அங்கே பெரிய ஒரு மரம் இருக்கு, ஹியூஜ், ரொம்ப பெரிய மரம். கிட்டத்தட்ட அந்த மரம் வந்து ஒரு பாதி ஏக்கர், 4 ஏக்கர் பூமியை அதோடைய இது ஸ்பேன் விரிந்த நிலை. அவ்வளோ பெரிய பூமியில இருக்கும், உயரமா வட்ட சாட்டமா இருக்கும்.
அதுல ஆயிரக்கணக்கில் பறவைகள் இருக்கும். சாயங்காலம் நீங்க அங்க உட்கார்ந்துருந்தா ரூம்ல ஒரே சத்தமா கிச் 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 கிச்னு ஆயிரக்கணக்கில் எல்லா பறவையும் தன் வீட்டுக்கு திரும்பி வரும். ஒரே சத்தமா இருக்கும். ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, அதே மாதிரி கிண்டி, அங்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகுற மாதிரி எல்லாருக்கும் அவசரம் தன் வீட்டுக்கு. ஒரே ஹார்ன் சத்தம், ஒரே அவசரம். அந்த மாதிரி அங்கே சத்தம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படி இருட்டு சாயிர நேரம் லைட்டான நீல கலர் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் சத்தம் இருக்கும். அந்த சத்தம் அப்படியே அடங்கிடும், மெதுவா அமைதியாயிடும். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த டிரான்சிஷன். அந்த கூச்சல்லேருந்து எல்லாம் தன் குடும்பத்துக்குள்ள கதவை சாத்தின்னு தூங்குறதுக்கு கரெக்டா அந்த நீல கலர் வானம், இருட்டு வானம், இருட்டு ஆகலை இன்னும், அது வரும்போது டோட்டல் அமைதியாயிடும். நான் அந்த நேரத்துல அப்படி ஒரு கை தட்டினா அப்படியே ஆயிரக்கம் எல்லாம் சேர்ந்து கத்தம் போடும். எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். லயமாதல், அமைதி. ஒவ்வொரு தூக்கமும் லயம். ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது லயம் தான் அது. காலையில ஃப்ரெஷ்ஷா நம்ம புதிய உலகத்துக்கு, புதிய நாளுக்கு, புதிய வாழ்க்கைக்கு எழுந்துக்கிறோம். ராத்ரியாகமே பிரலீயந்தே தத்ரைவா வியக்த சஞ்ஞகே பூதக்ராம சேவாயம் பூதக்ராம சேவாயம் சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. பூதக்ராம சேவாயம் பூதக்ராம சேவாயம் மயா என்னது? பூதக்ராம சேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே பூதக்ராம சேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே. அடுத்தது ராத்ரியாகமே பூதக்ராம சேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே. அடுத்தவர் என்ன? யாரும் இல்லையா? ராத்ரியாகமே பிரலீயந்தே. அப்புறம் ராத்யாகமே வசः பார்த்த அவசः பிரபவத்யः ராகமே. கரெக்ட். ராத்ரியாகமே அவசः பார்த்த பிரபவந்த்யः ராகமே. அவசः அதாவது இந்த பூத கிராமங்கள், மண்ணு, தண்ணீர், வாயு அப்படியும் சொல்லலாம். உயிர்கூட்டம் அப்படியும் சொல்லலாம். உயிர்கூட்டம், எல்லா உயிர்களும் அப்படியே தன் வசம் இழந்து அந்த ராத்திரி வந்த உடனே எல்லாரும் அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. விசர்ஜனம் ஆயிடுறது, டிசால்வ் ஆயிடுறது. அடுத்த இதுக்கு பிரபவந்தி, அடுத்த வரும்போது, பகல் வரும்போது மீண்டும் ஒரு முறை அப்படிங்கிறார். இது ஒரு சைக்கிள். நம்முடைய படைப்பு, முடிவு, விசர்ஜனம், இதுக்கான ஒரு தியரி இது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முடிவுன்னு சொன்னா மரணம், கடைசி மரணம். ஆரம்பம் சொன்னா படைப்பு ஆரம்பம், பிறப்பு இறப்பு. ஆனா நம்ம அதுக்கு மைன்யூட்டா இன்னும் பிறப்பு இறப்பு இருக்கு. உதாரணம், ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு இறப்பு. மத்தியானம் ஆக்சுவலா சயின்டிஃபிக்கா நம்ம எல்லாம் 7 மணி 6:30 7 இருட்டானா அமைதி ஆயிடணும். இருட்டில் ஆக்டிவிட்டி, வெளியில போறது, சாப்பிட போறது, ஊர் சுத்த போறது 11 மணிக்கு, நைட் லைஃபு, அதெல்லாம் நமக்கு நல்லதில்லை, நேச்சுரல் இல்லை, அந்நேச்சுரல். அதெல்லாம் அப்புறம் பாதிக்கும். இருட்டானா அமைதியாயிடும், படுத்துடணும். முதல் வெளிச்சம் லைட்டா ஒரு நீல கலர் வரும் வானத்துல, சூரிய உதயத்துக்கு 1/4 மணி நேரம் முன்னால. அப்போ கண் முழிச்சிடணும்.
அதனாலதான் வீட்டுல திரை போடக்கூடாது, ஸ்கிரீன் போடக்கூடாது. கண்ணாடி ஜன்னல் வழியா அந்த வெளிச்சம் நம்ம கண்ணை உறுத்தினா நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா விழிப்பு வந்துடும். ஆனா எல்லா பக்கமும் டைட் பேக் பண்ணி தூங்கினா நமக்கு பகல் வந்ததே தெரியாது. ஸோ முதல்ல எல்லாம் நம்ம வீட்டு பழக்கத்துல என்ன இருந்ததுன்னா, காலம்புரை எழுதின உடனே முதல் வேலை ஜன்னலை திறக்கிறது, பகலை வரவேற்கிறது, பகலை. அதுதான் முதல் வேலை. இப்பெல்லாம் ஜன்னல்லாம் பர்மனண்டா பூட்டியிருக்கு, சாத்திருக்கு, திறக்கிறதே இல்லை. நான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். ஸ்கூல் டீச்சர் அந்த அம்மா. அவர் எங்கேயோ இப்போ டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்தாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவள் மெடிக்கல் படிச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு. நான் எனக்கு ஒரு ரூமு, நாங்கள் படுத்திருந்தேன். காலம்புரை நான் 5 மணிக்கு 4:45 5 மணிக்கு எழுந்த உடனே ஜன்னலை திறந்தேன். குயோன்னு சத்தம், அலாரம் சத்தம், பயங்கரமா எனக்கு பயமாயிடுது. அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தன் ரூம்ல இருந்து எழுந்து ஓடி வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு, திருட வந்துட்டான். அப்பதான் எனக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு திருடனுக்காக. அந்த ஜன்னல் எல்லாம் டைட்டா இருக்கும். எங்கேயாவது ஜன்னலை யாராவது உடைச்சான், கை வச்சான், இழுத்தான், திறந்தான் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியில போன் அடிக்கும். இங்க ஊரையே கூட்டுற மாதிரி அந்த இது கத்தும், மாடியில சைரன். எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இல்லை ஜன்னல் எல்லாம் திறக்காதீங்க அப்படின்னு. நம்முடைய பழைய வாழ்க்கை முறைக்கும் புதிய இப்போ இருக்கிற சயின்ஸ் மாடர்ன் உலகத்துக்கும் இருக்கிற ஜன்னலை திறக்காது. படுக்கையை விரிச்சு போட்ட படுக்கையே இருக்கக்கூடாது. பகல்ல படுக்கையெல்லாம் சுருட்டி வைக்கணும், கண் காணாத இடத்துல வைக்கணுமா சாஸ்திரப்படி. கண்ணுக்கே தெரியக்கூடாது, அப்படியே பறன் மேல போட்டு வைக்கணும் பாய. ஆனா இப்போ மாடர்ன் உலகத்துல படுக்கை நாள் முழுக்க விரிச்சே இருக்கணும். காடு வா வா என்று அழைக்கிறதுங்கிற மாதிரி படுக்கை எப்ப பார்த்தாலும் கூப்பிடும், வா வா படு, போன வேலை செஞ்சது அப்படின்னு. வேலை கிட்ட வேலையில சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்துல எப்போ வேணா படுக்கிறாங்க. எழுந்திருக்கணும், இப்ப படுக்கக்கூடாது, அதெல்லாம் அந்த டிசிப்ளின்லாம் எதுவும் கிடையாது. எப்போ வேணா படுத்திருக்கலாம். நோயாளி தான் அப்படி இருக்கலாம், குழந்தை பெற்ற அம்மா அப்படி இருக்கலாம், வயசானவங்க அப்படி இருக்கலாம். மற்ற யாருக்கும் இந்த அனுமதி கிடையாது. ஆனா இப்போ மாடர்ன் உலகம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் மாறி இருக்கு. ஸோ அந்த அலாரம் அப்படி அடிச்சது. அப்போ நம்ம பகலை வரவேற்கிறோம், ஜன்னலை திறக்கிறது மூலமா பகலை வரவேற்கிறோம். அந்த லைட்டஸ்ட், அதுக்கு ஏதோ பேரு அந்த ஒரு இதுக்கு, உஷா சந்தியா, உஷான்னு நினைக்கிறேன். அந்த வானத்துல காவி நிரம்புறதுக்கு முன்னால ஒரு லைட்டான டார்க் நீல கலர்ல லைட்டா திறக்கும். அதுதான் அந்த நேரம். ஸோ அப்போ உயிரெல்லாம் திரும்ப முழிக்கிறது, வெக்த நிலைக்கு வருது அப்படின்னு இவர் சொல்றார். இதுதான் நம்முடைய சிருஷ்டி பத்தி, படைப்பை பற்றிய நம்முடைய தியரி. ஆனா இதுல இருக்கிற டைம் எல்லாம் ஹியூஜ், லட்சக்கணக்கான வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள் அந்த டைம். அது இப்போ ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. பூமி எத்தனை பில்லியன் 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 இயர்ஸ், பில்லியன்னா 100 கோடி, பில்லியன் ட்ரில்லியன் இயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த அந்த பெரிய மிருகம் இருந்தது, அந்த என்னது சினிமா கூட எடுத்தானே, டைனோசர், அதுக்கெல்லாம் சில ட்ரில்லியன் இயர்ஸ் சொல்றான். அது அப்போ இருந்துதான். ஸோ அந்த மாதிரி நம்முடைய படைப்பை பற்றிய இந்த 2 அவ்யக்தாத் வியக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சஞ்யகே பூதக்ராம சேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ர்யாகமே அவசப்ரார்த்த
பிரபவந்தியஹராகமே. அவ்வளோதான். நீங்கள் இப்போ சொல்லுங்க, பேசுங்க. நிறைய விஷயம் வந்து நிறைய இதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நீங்கள் சொல்லுங்க. இன்னும் டக்குன்னு எனக்கு தோன்றது வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த இவர் உத்தாலகர்னு ஒரு ரிஷி இருப்பார். அவர் பிள்ளை ஸ்வேதகேத்துவை படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு குருட்ட அனுப்பிச்சு வச்சிருப்பார். அவர் நல்லா படிச்சுட்டு வந்துடுவார், நல்லா வேதம் எல்லாம் படிச்சிருப்பார். பட் he கம்ஸ் பேக் வெரி ஹாட்டி, ரொம்ப தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. அதனால அவரை கொஞ்சம் தன் பையனைய இது பிரிங்கிங் him பேக் டு இதுக்காக அவர் சொல்லுவார். அந்த ஹியூமிலிட்டி வரணுங்கிறதுக்காக அவர் கேட்பாரா, நீ எந்த இதை படிச்ச, எல்லாத்தையும் படிக்கிறது தெரிஞ்சுப்பியோ, அந்த விஷயத்த நீ கத்துன்னு வந்தியா குருட்ட அப்படின்னா, அவர் ஒன்றும் எனக்கு சொல்லியே கொடுக்கலையே, அப்படி என்ன விஷயம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லி அப்புறமா அவரே டீச் பண்றார், உத்தாலகரே டீச் பண்றார். அப்ப அவர் சொல்றாரா, நீ வாசல்ல ஒரு ஆலமரம் இருக்கும், ஆலமரத்துல போய் அந்த ஒரு ஆலமரத்தோட இது இந்த இது சொல்ற கொட்டை சொல்லுவல்ல, நட்டோ என்ன அந்த ஃப்ரூட், ஆலமர அந்த பழத்தை எடுத்துன்னு எடுத்துன்னு வந்து அதை உடையம்பரம். அதை உடைச்ச கடைசியா போன உடனே ஒண்ணுமே இருக்காது, ஜஸ்ட் சின்ன விரை இருக்கும், சின்ன சீட்ஸ் இருக்கும், அதையும் உடையம்பரம். அதை உடைச்சானாக்கா அதுல ஒன்னும் இல்லைன்னு, there is nothing அப்படின்னு. இப்ப நீங்க இந்த அவ்யக்தம்னு சொன்னதுக்காக அது சொல்லிடுங்க. அவர் சொல்ற எவ்ரிதிங் கேம் அவுட் ஆஃப் தட். இவர் சொல்ற உதாரணர் சொல்றாரு அவர் பிள்ளைகிட்ட, அந்த விஷயம்தான் அந்த பிரம்மன் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற வழிதான் உன் குரு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். நீ மற்ற எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டு வந்திருக்க, அதுவும் ரொம்ப பெருமை வேற பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி அனுப்புவார் அவர். அதே குருட்டியே போய் அதை கேளு, யூ ஆஸ்க் தி ரைட் क्वेश्चंस டு கெட் திஸ் வித்யா நோன் அப்படின்பாரா. இப்ப இந்த அவ்யக்தம்னு சொல்றச்சே, which is you are saying அது லேட்டன்ட்னு சொல்றேன் இன்னைக்கு, ஆர் நாட் மேனிஃபெஸ்டட் yet, அந்த ஸ்டேட் இருக்கிறச்சே. இப்ப நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், இது பிரளயத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மகா பிரளயமா, இது பிரளயம் தானே. ஒரு எவ்ரி எண்ட் ஆஃப் த டே பிகின் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நேரத்துல இது மேனிஃபெஸ்டே அந்த இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பிரளயம்ங்கிறது உயிர்களுக்கு கிடைக்கிற அனுபவம், விசர்ஜனம் முடியுது. பிறகு ரிசல்ட் அவ்யக்த நிலை. இந்த உயிர்கள் அவ்யக்த நிலையில இருக்கிறாங்க, நிலையிலிருந்து அவ்யக்த நிலையில இருக்காங்க. பிரளயம்ங்கிறது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேரு பிரளயம். வியக்த நிலை முடிஞ்சு போற அந்த நேரம். ஓகே. So but in this state the உயிர்கள் இருக்கு, ஆனா they will remanifest. அந்த மாதிரி வேற அன்மானிஃபெஸ்டட் ரூபத்துல அந்த 2வது அத்தியாயத்துல சொல்றார் பாருங்க, இந்த ராஜாக்களோ நீயோ இல்லாம இருந்த ஒரு நாள் கிடையாது அப்படின்னு சொல்ற. ஓகே. நான் ஒரு சின்ன வயசுல பைத்தியக்காரத்தனமா நிறைய எண்ணங்கள் இருக்கு. இது எல்லாரும் ஜஸ்ட் பப்ளிக்கா நம்ம பேசலாமா தெரியல, பட் நான் என்னுடைய மனசுல ஓடிய ஒரு எண்ணம். எங்க தாத்தா வேஷ்டி மட்டும் கட்டுவார் வயசான காலத்துல, 70 வயசு 75 வயசுல, உள்ள ஒன்றும் போட மாட்டார். எனக்கு ஒரு 14 15 அந்த மாதிரி வயசு. என் மனசுல ஒரு கேள்வி இருந்தது. அவருடைய அந்த ஜனன உறுப்பு சில சமயம் கண்ணுக்கு தெரியும். ஒரு உட்காந்து ரேடியோ படிக்கும்போதோ டிஃபன் சாப்பிடும்போதோ உட்கார்ந்த விதத்துல ஜனன உறுப்பு தெரியும். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வரும், இதுக்குள்ளே இருந்துதான் நான் வந்தேனா அப்படின்னு.
இது எம்பராசிங் தான். பட் நான் இது ரொம்ப நாள் நான் இதை யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இந்த பிசிக்கலா வர்றதுக்கும் ம். அவ்வியக்தத்திலேருந்து பிசிக்கலா மாறுறதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கும் இந்த ப்ராசஸ் எப்படி ஒவ்வொரு உயிருக்கும் நடக்கிறதோ, எங்க இருந்தேன் பிசிக்கலா வெளியில வந்தது. அதுக்கப்புறம் அம்மாவுடைய உடம்புல நான் வந்து இந்த மாதிரி ஒரு சரீரமா மேனிஃபெஸ்ட் ஆகிறேன். கரெக்டு. இதெல்லாம் பிசிக்கல். ஸ்கேன் போட்டால் அந்த குழந்தை சின்ன 4 வார குழந்தையிலேருந்து அதை போட்டோ பிடிக்க முடியுது. பட் அதுக்கு முன்னால சரி ஸ்பெர்ம்ல இருக்குன்னு சொல்லலாம், ஸ்பெர்ம் செல்லில் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அதுக்கு முன்னால எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது. அப்போ இது வந்து இது ஒரு தனி லைஃப்லயே நம்ம வந்து இந்த மாதிரி இதை நம்ம அனுபவிக்க முடியும், மனசுல உணர முடியும். அதே எல்லா உயிருக்கும் ஃபைனலா ஒரு நாள் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் நடக்கும்? ஒரு குடும்பமா அடுத்த ஆடு, அடுத்த பிறவி, அடுத்த பிரச்சனம், அடுத்த தலைமுறை அப்படின்னு வருது. அப்புறம் காக்காவுக்கு அடுத்த தலைமுறை, கொசுவுக்கு அடுத்த தலைமுறை, வெவ்வேறு டைம் ஸ்பேன்ல எல்லாம் நடக்கிறது. இது பாட்டுக்கு ஒரு நாள் மட்டும் சல 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 சலன்னு நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இது நிற்குமா? ஏதோ ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்குமா? இல்லை முதல் நாளே லட்சக்கணக்கான எல்லா உயிரும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே எல்லா உயிர்களும் மல்டிப்ளை பண்ணி வந்துதா? ஸோ எங்கள் அப்பாவுக்குன்னு போனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் கிட்ட போய் நிற்கணுமா நிற்கக்கூடாதா? தெரியலையே, இது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த நிலை அவ்வியக்த நிலை அப்படிங்கிறாங்க. அவ்வியக்தத்திலேருந்து வெளியில் வருது அன்னைக்கு. அதில் எத்தனை மனுஷ உயிர் வந்தது, எத்தனை பறவை உயிர் வந்தது, அதெல்லாம் தெரியாது. பட் அன்னைக்கு வெளிப்படுறது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும், மல்டிப்ளிகேஷன் நடக்கிறது. அது யாரோ பேசுனாங்களா? சௌமியா சொன்ன. இல்ல 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 நீங்க அதான் அந்த மாதிரி இது கொஞ்சம் இது நம்ம வெறும் சிந்தனை பண்ணி அறிவு ரீதியா புரிஞ்சுக்க முடியாது. இது வந்து எங்கோ இது உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். அவ்வியக்தா அவ்வியக்தே சர்வா பிரபவந்திய ஹரான். கற்பனை தான் பண்ண முடியுது நம்மால, அதுவே முடியல. எப்படி நடந்திருக்கும்? நம்ம சொல்றான்ல அந்த நோவா அப்படிங்கிறான் பைபிள்ல, கடக வச்சு எல்லா உயிரையும் சாம்பிள் ஒரு சாம்பிள் எடுத்துன்னு போயிடுவான் அப்படின்னு. எல்லா உயிரும் கொசுனா கோடிக்கணக்கில் இருக்கு, புறானா கோடிக்கணக்கில் இருக்கு, மனுஷன்னா கோடிக்கணக்கு 600 கோடி 700 கோடி இருக்காங்க. எல்லாரும் இல்லை, மற்றெல்லாம் அப்படியே இங்கே முடிஞ்சிடும். ஒரு சாம்பிள் எடுத்துன்னு போவாங்கிறான் பைபிளில். எடுத்துன்னு போயிட்டு திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அது இருக்கான்னு தெரியல அவங்கள்ட்ட, ஏன்னா புனர்ஜென்மத்தை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. பட் நோவான்னு ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது கரெக்டாக தெரியாது என்ன அதுக்கு அர்த்தம்னு. NOAH நோவா. இது ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்திருக்கேன். அது அவ்வியக்தம்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. லைக் எவல்யூஷன், அமீபால் இருந்து இது வந்துச்சு, இதுல இருந்து குரங்கு, அந்த எவல்யூஷன் சொல்றாங்க, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், அப்படி இருக்கா? அது வந்து அதுவுமே விரிஞ்சது, அவர் விரிந்தார் அப்படின் போது எல்லாவாகவும் அவர் தோன்றினார் அப்படின்ற தியரி தான் கரெக்டா இருக்கு மாதிரி இல்லை. இல்லைன்னா டைனாசர் இருந்துச்சு ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் இது இருந்துச்சு, ஐசேஜ் யானை இருந்துச்சு, அதுல இருந்து இப்படி வந்துச்சு. இந்த எவல்யூஷன் கிடையாதுல. அது எல்லாமே ஒன்னா அப்படியே விரியணும், அப்படிதான் கரெக்டா இருக்கு. ஒன்றுல இருந்து இன்னொன்னு எப்படி வர முடியும்? இல்ல, ஒண்ணுல இருந்து இப்போ காக்காய்க்கு பிளாஸ்டிக்கை வச்சு இன்னைக்கு கூடுல தன்னுடைய அந்த குச்சிகள் எல்லாம் சேர்த்து கட்டுறதுக்கு பிளாஸ்டிக் நூலை யூஸ் பண்றதா இல்லையா? இது எப்போ கத்துன்னு இருக்கும்? பிளாஸ்டிக்கே 100 வருஷமா தண்ணி இருக்கு. இதுதான் எவல்யூஷன், அவன் சொல்ற எவல்யூஷன். அந்த எவல்யூஷன்ல நீங்க கொசு மருந்துக்கு மேலே உட்காந்துட்டு கட்ட வரல காட்டும், ஓட உன்னுடைய கொசு மருந்து என்ன ஒண்ணும் பண்ணாது. இது எவல்யூஷன். சின்ன பீரியட்ல ஒரு 5 வருஷத்துல நாம இதை பார்க்கிறோம். ஆரம்பத்துல செத்து விழுந்தது இந்த மருந்து, கொசு மருந்து போட்ட உடனே.
ஆனால் மெதுவாக கொசுக்கு இம்யூனிட்டி வளர்ந்து அது அந்த மருந்து மேலேயே உட்காந்துட்டு கட்டவரில் காட்டும் போட அவனுடைய மருந்து நீயும் உடனே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் 3x அப்படின்னு நம்ம அடுத்த மருந்தை தயார் பண்ணுவோம். இப்படி செய்ய 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 அந்த கொசுவுடைய உருவம் ஒரு 500 வருஷம் கழிச்சு மாற வாய்ப்பு இருக்கு. அதுதான் அவன் சொல்ற அந்த எவல்யூஷன். அது இதோட இது பண்ண வேண்டாம். அது உயிருக்குள்ள பிசிக்கலா நடக்கிற விஷயம். குரங்கு மெதுவா அறிவு வளர்ந்துட்டு மனுஷனா வந்திருக்கான் அப்படிங்கிறத அவன் சொல்றான். அதெல்லாம் நம்ம அந்த டிஸ்கஷன்ல போக வேண்டாம். அது பிசிக்கலா நடக்கிற விஷயம். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு அனுசார் அதுக்கு ஏற்ப நம்ம நமக்குள்ள புதிய டேலண்ட்ஸு, புதிய அறிவு, புதிய ஆற்றல் வருது. அது எவல்யூஷனில் வருது. அதே ஆட் பண்ணிகிட்டே போனால் அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டிஎக்ஸ் மாதிரி ரொம்ப சின்ன சேஞ்சு தான். ஆனால் வளர்ந்து 1000 வருஷத்தில் ஒரு கால் நான் இப்படி மனுஷன் இப்படி இல்லாமல் வேறு விதத்தில் இருக்கலாம். அது ஃபிசிக்கல். இங்கே சொல்கிறது டோட்டல் விசர்ஜனம், டோட்டல் பிரகிருத்தியே ஜீரோ ஆயிடும் நம்ம கண்ணுக்கு. நம்ம கண்ணு இருக்காது. அப்போ அங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் அன்மேனிஃபெஸ்டட் ஒரு வடிவத்துக்கு போகும், அவ்வியக்த நிலைக்கு. அந்த அவ்வியக்த நிலையிலேருந்து மீண்டும் அவ்வியக்த நிலைக்கு வரும் அடுத்த யுகம். இதுதான் இங்கே சொல்றது. இது எவல்யூஷனோட நம்ம இது பண்ண வேண்டாம். எவல்யூஷன்ங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம கிட்ட எத்தனையோ புதிய நம்மளாவது அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். மிருகங்களுக்கு கூட புதிய புதிய திறமைகள் வருதா இல்லையா? ஆடு 2 கால்ல இடத்துல மகத்துக்கு இருக்கும். என்னன்னா கட் ஆயிடுதா? இல்ல இந்த இடத்துல இந்த மகத்துன்னு சொல்றா இல்ல, மகத்துக்கு ஒரு இது, மகத் இஸ் a reason for that becoming evident or becoming latent processக்கு மகத்துன்னு சொல்ற இல்லையா, அது காரணமா இருந்தா இங்க இதுல வந்த மாதிரி தெரியல எனக்கு. இந்த 8ல வரல, மேபி 10ல வருதோ என்னவோ. ஆமா, மகத். ஏன்னா இந்த பூத எனக்கு மகத் அப்படிங்கிறது இந்த கட்டானது உங்க குரல். இந்த சாப்டர்ஸ்ல தான் ஒன் ஆஃப் தட் இந்த பரமாத்மா தத்துவத்துல இந்த வியக்தம் அவ்வியக்தம் வியக்தமாறதுக்கு சாரி I'm not able to talk properly. Sorry. அதான் மகத்துன்ற ஒரு காரண பொருள் மாதிரி சொல்றா, அதுக்கு தான் கேட்டேன். மகத்துங்கிறது பரமாத்மனுடைய ஒரு வெளிப்பாடு. ஆனா அந்த வார்த்தை இதுக்கு ஈக்குவலண்டா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மகத் அப்படிங்கிறது அந்த தத்துவம், இந்த பரமாத்மா தத்துவம், அவ்வியக்த வெளிப்படாத, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது, எல்லாத்துக்கும் பின்னால் இருப்பது அப்படிங்கிறது தான் அது. இப்போ இதுல கூட வரும் பஞ்சபூதங்கள் கூட. நான் இழுக்கிற மூச்சு ஒரு சின்ன வாயு, மைக்ரோ வாயு. ஆனா மகத்து அந்த பஞ்சபூதத்துடைய பிரம்மாண்ட ஒரு இதோடைய மேக்ரோ வடிவம், அதுக்கும் பேரு மகத்து தான். அதனால அது நம்ம அந்த ரெஃபரன்ஸ் எந்த இடத்துல இருக்கு அதை வச்சு நான் படிச்சதுல என்ன புரிஞ்சுட்டேனாக்க, நம்ம பரிமாண வளர்ச்சின்னு இப்போ ஒரு சீட் எடுத்துக்கோ. ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கதோ ஒரு சீட் ஃபார்ம்ல இருக்கு. ஐ மீன் த எக்ஸாம்பிள் ஆஃப் வேர் ஐ கேம் ஃப்ரம் நீங்க சொன்னதுல கூட அந்த இது எனக்கு இந்த தாட் இருந்தது. ஒரு விதைய எடுத்துன்னா விதையில ஆலமரம் இருக்கா? The question when it comes like that, no, அப்ப என்ன சொல்றேன்னாக்க, விதை எப்படி அது undergoes transformationனாக்க, அது நீர் பட்டு அது ஒரு விரிவடைகிறது. இட் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆர் இட் ஒரு விதமா எக்ஸ்பேண்ட் ஆகி then it blows the seed gives rise to that sapling. அந்த மாதிரி அந்த பரிணாம வளர்ச்சி
சீட்ல இருந்து சீடுக்குள்ள மரம் இருந்ததான்னாக்க இல்லை. ஆனா அந்த அந்த எப்படி தண்ணி அதை உறிஞ்சிட்டு அது ஒரு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது, அண்ட் ஃப்ரம் தட் ஸ்டேட் த சீட்லிங் ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ அந்த இப்ப அது இது மாதிரி பாருங்க, இப்ப நீங்க சொன்னது ஃப்ரம் நத்திங் டு சம்திங். சம்திங். அப்ப அந்த நத்திங் அப்படிங்கிறது எப்படியா நீங்க விதைய பிரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, சூன்யம் தானே இருக்கு கடைசியில, கரெக்ட் இல்லையா? ஆமா. அப்போ அது ஏதோ ஒரு நமக்கு நமக்கு அறிவுக்கோ மற்ற நமக்கு புரியாத ஏதோ ஒரு விஷயம் அது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு காரணமா இருக்கு. ஓகே. அதுலயுமே எல்லா விதையுமே மரமாகிறது இல்ல, எல்லா சரி. விதையுமே ஆமா, அது இருக்கு. பட் அது வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நசுங்கி போயிடுறது நடந்து, இல்ல ஏதோ ஒரு தவறான கெமிக்கல் அது மேல பட்டுருக்கு, அது மாதிரி ஏதோ இருக்கலாம். அதிக தண்ணியில அழுகி போயிடலாம். அதெல்லாம் விதை எங்கேருந்து வருது அப்படிங்கிற அது இருக்கும் எனக்கு. சரி, விதையிலே இதெல்லாம் அது கிரியேட் ஆகுது அப்படின்னு சைக்கிள் மாதிரி தானே அது, இல்லையா? அந்த விதை கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? அந்த விதைக்குள்ள இருக்கிற வேக்யூம் சூன்யம், அந்த சூன்யம் எப்படி ஒரு பிசிக்கல் ஒரு மேட்டரா வெளிப்படுறது, அதுதான் பெரிய ஒரு மிஸ்ட்ரி. அது எப்படி மேட்டரா மாறுறதுன்னு இப்போ நீங்க ஆட்டமிக் தியரி கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. முதல்ல ஆட்டமுடைய கடைசி பார்ட்டு ஆட்டம்னு சொன்னான், அதுக்கப்புறம் ஆட்டமை பிளந்து கடைசி பார்ட்டு எலக்ட்ரான் புரோட்டான் அப்படின்னு சொன்னான். இப்போ அதையும் தாண்டி போயிட்டு வேவ், ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, கண்ணு பிசிக்கலா இல்லாத ஒரு வேவ் தான் பேஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். எனர்ஜி இல்லை, வேவ்ல, அதாவது எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் உள்ள அந்த நியூக்ளியர் பர்ஸ்ட் ஆச்சுன்னா அந்த வெளிப்படுற அந்த அந்த வேவ்ஸ் தான் பேசிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் தியரியில் சவுண்டை நம்ம முதல்ல சொல்கிறோம். முதல்ல சூன்யம் இருந்தது, ஆகாசம் இருந்தது, அங்கே முதல்ல வெளிப்பட்டது சவுண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சவுண்டுடைய வைப்ரேஷன்லேருந்து மெதுவாக ஒன்றொன்னா பிறந்தது, பஞ்சபூதங்கள் ஒன்றுன்னா பிறந்ததுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் தியரி தான். அதெல்லாம் நம்மளால புரிந்து கொண்ட விஷயமாங்கிறது கேட்டால் இல்லை. எல்லாம் அப்படி இப்படி நிறைய பேர் அவரவர் பார்வையில் சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு மிஸ்ட்ரிங்கிறது உண்மை, பெரிய புதிது. ஹவு டஸ் எ லைஃப் கம் அவுட் ஆஃப் சம்திங், நத்திங். பேசிக்கலி அது மெஜிஷியன்ஸ் ஹேட் மாதிரி தான் அது. தட்ஸ் a Maya aspect. அத மகத்தே நான் சொன்னது அதுவும் மாயாவோட ஆஸ்பெக்டா தான் சொல்றாரு. இது ஈஸ்வரன் ஆஸ்பெக்ட். காரணம்னு சொன்னீங்க இல்லையா, காரணம் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு. அதுதான் வேற பேர்ல பரமாத்மன்னு சொல்றோம், அல்லது அதுன்னு சொல்றோம், டிவைன் பவர் நம்ம சொல்றோம். சரி. ஆமா, எனக்கு ஒண்ணு கேட்டு முன்னால நினைச்சிருந்தேன். முன்னாடி நீங்க தியானத்துல 3 நிலைன்னு சொல்லிருக்கேன். கடைசி இது உத்தம நிலை, நடுல மத்தியம நிலை, முதல் நிலை என்னமா அது? ஜபமா, தியானம், ஜபம் பண்றது, பத்தி சொல்றது, இன்னொன்னு கொஞ்சம் சத்தம் குறைச்சலா சொல்றது, இன்னொன்னு சத்தம் இல்லாம நம்ம மனசுல சொல்றது, அதுதான் உத்தம நிலை சொல்லிருக்கேன். மனசுல சொல்றதில்ல, மனசுல சொன்னா நாக்கு அசையும், நாக்கு கூட அசையாமல் ஆனா சொல்லணும். நாக்கு கூட அசையக்கூடாது, நினைச்சு பார்க்க கூடாது, சொல்லணும். அது மந்திரத்தை நாக்கு உதடு உள்ள எந்த மூமெண்ட்டும் இல்லாம அது உத்தமம். இப்போ இதுவே பாரு, நம்ம பேச்சே, நான் பேசுறேன், இந்த குரல் வெளிப்படணும், நீ காது நல்லா இருக்கணும், அதை கேட்கணும். இது பிசிக்கல் ஆரம்ப நிலை. அடுத்த ஸ்டேஜில் நான் ரகசியமா ரொம்ப குறைவான குரல்ல பேசினா கூட நீ காது ரொம்ப ஷார்ப்பா இருந்து அது கேட்கணும். இந்த மாதிரி நமக்கு நார்மலா காதில் விழாத விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள், லோ டோன்ல லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டு கூட நம்மளால தெரிஞ்சுக்கணும்.
சில உயிர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ்ல எப்படின்னா, நான் நினைச்சா உனக்கு வந்து சேரணும் அந்த செய்தி மனசுல இருந்து. அது யோக சித்தத்துல அது அடுத்த 3வது ஸ்டேஜ் உத்தமம். அதேதான் தியானத்திலையும். முதல்ல கத்தி சொல்றோம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்றோம். அடுத்து சுத்தி இருக்கிறவெல்லாம் கேட்கறது. அடுத்தது ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்றோம். உதடு அசைறது தெரியறது, சத்தம் கேட்கலாம் கேட்காம இருக்கலாம். 3வது உதட்டு அசையும் நாக்கு அசையும் இல்லாமல் மனசுல சொல்லணும். ஆனா எந்த பிசிக்கல் இது இல்லாம அது அவனுக்கு போய் சேரும், அவனுக்கு தெரியும். அதே மனுஷனுக்கும் சொல்ல முடியணும், சிஷ்யனுக்கு, அம்மாவுக்கு, குழந்தைகிட்ட. இது வந்து மௌனமா சொல்றதே போய் சேரும். நிறைய சமயம் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போதான் நான் நினைச்சேன், உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைப்போம், சொல்லியிருக்கோம். நிறைய தடவை அப்படி ஆகும் நமக்கு. உத்தம நிலை, அதுதான் உத்தம நிலை. அந்த முதல் ஆரம்ப நிலைன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு ஏதாவது பேர் ஏதாவது இது மாதிரி இருக்கா? பேரா? அதான் அதமம், அதமம், மத்தியமம், அவ்வளவுதான். அதமம், மத்தியமம், மினிமம்னு வச்சுக்குவோம். சரி சரி சரி. ஆனா இந்த இடத்துல ஐயா நீங்க இப்ப சொன்ன இந்த மனசுல நினைக்கிறது, அதுக்கு வந்து நான் பரமாச்சாரியர் ஒண்ணு சொன்னாரு, குவைட் ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த பேச்சு சொல்றதுக்கு முன்னாடி அந்த தாட் வருதோ இல்லையோ, அந்த தாட்டோட சலனம், இட் கிரியேட்ஸ் அ வைப்ரேஷன் இந்த நாபி ஏரியால. அந்த அந்த சலனம் தான் இட் டிராவர்சஸ் அப்வர்ட்ஸ் இந்த நாடிஸ் அண்ட் தொண்டையில வந்து வார்த்தையா நம்ம வெளிப்படுறது. அதுக்கு பேரு வைக்கரிங்கிறா. வைக்கரி தொண்டை அந்த நாபியில இருக்கிற நேரத்துல அதனுடைய பேரு பரா. பரா எல்லாத்துக்கும் நம்மளுடைய தமிழ்லயும் சரி சான்ஸ்கிரிட்ல ரெண்டுத்துலயும் அதுக்கு இந்த முனிவர்கள்லாம் அதெல்லாம் அதை பிடிச்சு இதெல்லாம் நடக்கிறதுன்னு புரிச்சு. அப்கோர்ஸ் இது லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் இருக்கு, அம்பாளுக்கு இதெல்லாம் பேரா கொடுக்குறா. பட் இது பரா, பஷ்யமா, மத்தியமா, வைக்கரி அப்படின்னு இந்த 4 இடத்துல அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் வார்த்தையா வருதான். தீட்சை எப்படி கொடுக்கிறது பாருங்களேன். ஒருத்தருக்கு நம்ம சிஷ்யனுக்கு ஒரு மந்திர தீட்சை கொடுக்குறோம்னா அவருக்கு காதுல அந்த மந்திரத்தை பிசிக்கலா சொல்றோம், அவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி. அது துணியை மூடி காயத்ரி தீட்சைவோ வந்து மந்திர தீட்சை கொடுக்கறது. இது ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை இருக்கு, நயன தீட்சை. கண்ணால பார்த்தே அதை வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதுக்கு அடுத்தது அவர் எங்கேயோ இருப்பாரு, நம்ம அவரோட மனசால இன்டென்ஸா அவரோட இணைஞ்சு அவருக்கு நம்முடைய தாட் அந்த தீட்சை பண்ணிடலாம். அப்படி இருக்கான் சிஷ்யன் வந்து. அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் சில குருமார்களுக்கு இருந்திருக்காங்க. அவங்க அந்த பிசிக்கலா அவரை பார்த்ததே இல்லை அந்த குருவை. ஐயா இது அது ஆமைக்கு சொல்லுவா ஐயா. ஆமை வந்து குழந்தை போட்டு இது அது குழந்தைய வந்து எங்கேயோ இருக்கும், அது அடுத்த கரையில ஏதோ உணவு சேர்த்திருக்குமோ. ஆனா அது வந்து அது குழந்தைய மேலேயே தாட்ஸ வந்து அவ்வளவு வச்சுக்குமா, தட் கிட்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். மீன் வந்து கண்ணால எப்படி கோழி வந்து மேல உட்கார்ந்து முட்டையை அடைக்காக்குறதோ, ஆமை வந்து தூரத்துல இருந்து எண்ணத்தாலேயே தன்னுடைய முட்டையை அடைக்காக்கும் சொல்லுவாங்க. கரெக்ட், அதுதான். கரெக்ட். சரிண்ணா, முடிக்கலாம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம் வேலாயுதம் அப்புறம் போன் பண்ணுங்களேன், வெங்கட் வேலாயுதம். சரி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சரி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஸ்ரீ.